ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்க பிஸ்தா ஷெல் யூஸ் பண்ணி கிராஃப்ட் ஒர்க் கேட்டிருந்தாங்க சொல்லிக் கொடுக்க சொல்லி. ஸோ நான் பார்த்த ரெஃபரன்ஸில் வந்து ட்ரீயில் வந்து பேர்ட்ஸ் உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நான் அவுட்லைன் பண்ணி கொடுத்தேன். அவங்க ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரஷ் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஷேப்ஸை வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. பட் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணல. கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கிறது இல்லை இப்போ இருக்க எல்லாருக்கும். நம்ம கூட உட்காந்தா மட்டும்தான் அவங்க இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க. நம்ம அந்த சைட் போயிட்டோம் அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதனால் 1 ஹார் கிட்ட நான் கூடவே உட்காந்து அவங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருந்தேன். நான் எல்லா கலரிங்ஸும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பேஸ்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று ஷேப் மாறி இருந்ததுனால பேஸ்ட் பண்ண கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. அவ்வளோதான். அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வால், அவங்களுக்கு கண், மூக்கு இதெல்லாம் வந்து வரைஞ்சிட்டு அடுத்து ஊஞ்சலை டெக்கரேட் பண்ண போயாச்சு. அதுக்கு வந்து நான் த்ரெட்டும் வந்து ஐஸ் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணால் நம்ம ஆளோட கை எப்படிங்க கலர் இல்லாமல் இருக்கும்?